3 கிலோமீட்டருக்கு முதல்ல இவ்வளோ வாகன நெரிசல்ட்டு அங்கே 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயம் இருக்குது. நின்றுடுது, அதாவது எதிர வார வாகனங்கள் நின்று வழி விடியினோம். அட்ஜஸ்ட் பண்ண முடியாத சீட்டுகள் என்ற வழியாக கொஞ்சம் இந்த பனிசுகள் வந்து பாருங்க முட்டை பொரியல் வச்சிருக்கணும். மெல்ல மெல்ல உருண்டு போகிறதுக்குள்ளே மனுஷருக்கு விசரா வழியிலேயே மாணவர்கள் வந்து வெள்ள சீருடையோட கணவர் நீக்கினு பாருங்க. டிப்பா சூறாவளியால் மிகவும் பாதிப்புக்குள்ளான இடம்தான். அப்படியே வந்து ஒரே சனத்தொகையாக தான் இருக்கு பாருங்க. பஸ் வந்து சரியான ஃப்ரீயாக வருது. இது உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பற்ற விஷயம். இவ்வளோக்கு காற்றும் வருது இல்லை, சீட்டும் ஒரு வாய் கிடக்கு. அப்படியே உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகரன். இன்றைக்கு வந்து எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் டவுனில் தான் நிற்கிறேன். டவுன் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் கட்சி நடவடிக்கைகளுக்காக திருப்பியும் மலையகம் போகிறேன். அது உண்மைதான். என்னென்னா நான் வந்து படிக்கிறது பேராதனை பல்கலைக்கழகம். அங்கே இருந்து தான் இந்த டிப்பா சூறாவளியால் வந்து எங்களுக்கு அனைத்த விடுமுறை வந்து விட்டவை. அந்த விடுமுறைக்காக வந்து நான் யாழ்ப்பாணத்தில் எனது சொந்த இடமான யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கேக்கு தான் இந்த யூடியூப் வலைத்தளத்தில் வந்து காணொலிகளை பொழுதுபோக்கிற்காக அப்லோட் பண்ண வலிக்கிட்டான். ஆனால் நான் இப்போ வந்து எங்களுக்கு திருப்பி வந்து பல்கலைக்கழகம் ஆரம்பிக்குது. நாங்கள் மலையை நோக்கி பயணிக்கிறோம். வெண்டாலும் அப்படி போனாலும் வந்து இனி காணொலிகள் வராதோன்று யோசிக்காதீங்க. எப்படியும் தொடர்ச்சியாக வந்து எனது காணொலிகள் வந்து வலைத்தளத்தில் அப்டேட் செய்யப்படும். காணொலிகள் இனி வராது என்று யோசிக்காங்கோ. கட்டாயம் வந்து வலைத்தளத்தில் காணொலிகள் அப்டேட் செய்யப்படும். தொடர்ச்சியாக வந்து எனது சேனலுக்கு வந்து உங்கள் ஆதரவு முக்கியம். தொடர்ச்சியாக வீடியோக்களோடு இணைந்திருங்கோ. இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து மலையகம் நோக்கி ஒரு பேருந்து பயணம். ட்ரெயின் சேவைகள் இன்னும் வலிக்கிடாததால், ட்ரெயின் சேவை வந்து அதாவது உயர்ந்த பயணங்கள் வந்து கண்டி வரைக்கும் போகாததால் நான் வந்து இப்போ பஸ்ஸில் போகிறேன். நான் ட்ரெயினில் போகிறேன். நான் ட்ரெயினோட வலிக்கிறேங்க வந்து நான் ட்ரெயின் பயணத்தை வந்து காணொலியாக போடுவேன். ஆனால் இன்றைக்கு போகிறது வந்து மலையகத்தை நோக்கி ஒரு பேருந்து பயணம் தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலம் 7:25 வந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் இருக்குது. நேராக வந்து கண்டி டவுனை வரைக்கும் கொண்டு போவோம். எந்தெந்த டைமில் வந்து எந்தெந்த ஸ்டேஷனில் நிற்கிது, வவுனியா, கிளிநொச்சி அப்படியான இடங்களுக்கு வந்து என்னென்ன நேரத்துக்கு வருது, நீங்கள் என்னென்ன நேரத்துக்கு போய் இந்த பஸ்ஸுகளை எடுத்துக்கொள்ளலாம்ன்றதை வந்து விளக்கமாக இந்த காணொலியில் பார்த்துக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்கு போவோம். அதிகாலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் வந்து ஓரளவு பிஸியாக தான் இருக்குது. அதாவது வெளி மாவட்டங்களுக்கு போகிற பஸ் வந்து மட்டும் ரெடியாக இருக்குது. உள்ளூர்களுக்கான பஸ் சேவைகள் வந்து இன்னும் பெருசாக தொடங்கல. நாங்கள் போகிற பஸ் இது தான் பாருங்க, யாழ்ப்பாணம் கண்டி. வளமையாக வந்து ட்ரெயினில் தான் பயணம் செய்கிற நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களுக்கு உயர சேவைகள் பொல்காவலிலிருந்து கண்டி வரைக்கும் ஆரம்பிக்கப்படாததால் வந்து நாங்கள் பஸ்ஸெல்லாம் போகிறோம். இந்த பஸ் வந்து சரியாக 7:25 வலிக்கிடும். இதுக்கு முதல் வந்து 5:25 வந்து ஒரு பஸ் இருக்கிறது. பஸ்ஸில் போகிறோம், வர போகிறோம். சரியாக வந்து 7:25 பஸ் வந்து வலிக்கிடுது. யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிக்கு தினமும் 7 முதல் 8 அரசு பேருந்துகள் வந்து சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருக்குது வளமையில். இது வந்து ஒரு உண்மையான நல்ல விஷயம். இது தவிர தனியார் பேருந்துகளும் 2-3 அப்படி சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்குது. குறிப்பாக கட்டன், நுவரெலியா, பதுளை போகிற பஸ்ஸுகளும் வந்து கண்டி போய் போடக்கூடிய வசதிகள் இருக்கிற பஸ்ஸுகளை நீங்கள் கண்டிக்கு பயணத்தை மேற்கொள்ளலாம். ஜெஃப்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மணிக்கூட்டு கோபுர வீதி வழியாக போய்த்தான் ஏனைன் ரோட்டை ஏறி போகிறோம். பெரும்பாலான வெளியூர் பஸ்ஸுகள் வந்து இந்த வழியை தான் யூஸ் பண்ணி போகிறது. பாருங்க, மணிக்கூட்டு கோபுர தடியால் போகிறோம். இதில் வந்து இந்த 3 அரசட்ட சிலைமார் எல்லாம் இருக்குது. இது வந்து இந்த பழைய காணொலியில் வந்து நான் இங்கே அரசர் யார் இருக்கணும் என்னென்னன்றதை வந்து வடிவாக அப்டேட் பண்ணியிருப்பேன். அது தெரியாதார்கள் வந்து எனது பழைய காணொலியில் வந்து போய் இதை பாருங்கள், யாழ்ப்பாணத்தை பற்றி போட்டிருக்கிறேன். இப்படியே வாங்க, நாங்கள் தொடர்ச்சியாக காணொலியை பார்த்து கொண்டுருங்க. என்னென்ன மாதிரி ரோட்டில் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, என்னென்ன இடங்களுக்கு என்னென்ன டைமுக்கு போகுதுன்றதை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இந்த இடம் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னால் இருக்கிறது, சங்கிலியன் தோப்புக்கு பக்கத்தில். அப்படியே ஏனையின் வீதி வழியாக தான் போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாவல்குழி பாலத்தால் போய்கொண்டிருக்கிறோம். நாவல்குழி பாலம் இப்போ கிட்டடியில் வந்து அபிவிருத்தி செஞ்சது சுமார் 4-5 வருடங்களுக்கு முதல் அபிவிருத்தி பணிகள் நடைபெற்று இப்போ ஒரு சீரான முறையில் பயணங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. சாவகச்சேரி பேருந்து தரிப்பிடத்துக்கு சரியாக 7:55 மணிக்கு
பேருந்து வந்தடைஞ்சிருக்குது. இதில் சுமார் 1 அல்லது 2 நிமிடங்கள் வரை தரித்து நின்று பயணத்தை திருப்பி மேற்கொள்ளும். கன நேரம் நிற்காது. என்ற வெளியிடத்து பேருந்துகள் வந்து அவ்வளோ நேரம் நிற்காது. இந்த காணொளியில் வந்து நான் பஸ்ஸுன்ற ஒரு கரையில் மட்டும் இருக்கிறதால என்னால் ரோட்டுன்ற ஒரு பக்கத்தை மட்டும்தான் உங்களால் காட்டக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் இது வந்து புகையிரத பயணங்கள் மாதிரி இல்லை, 2 சைட்டுகளை மாறிக்கொண்டிருக்கிறதுக்கு. அதால் மன்னித்து கொள்ள வேண்டும். சில பஸ் ஸ்டாண்டுகளை வந்து இந்த காணொலியில் காண முடியாமல் இருக்கும். ஆனால் நான் அந்த இடத்துக்கு போகிற டைம்களை கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொண்டிருப்பேன். தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். நேரம் வந்து பார்த்திங்கன்னா 8:20. யாழ்ப்பாணத்தில் இருந்த ஆக்களுக்கு இந்த இடம் வந்து பெருசாக தெரிஞ்சிருக்குமோ தெரியல. நீங்கள் A9 ரோட் வழியாக போய்க்க இதை கண்டிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல பேர் தெரியுதோ இல்லை. அதாவது வந்து இதுதான் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க NLDV, தமிழில் சொல்லப்போனால் தேசிய கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான ஒரு ஃபார்ம். நேஷ்னல் லிவ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் போர்டுன்னு சொல்கிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் மற்றது உள்ளூர் மாடுகள் ஆடுகள் வந்து இங்கே வளர்க்கப்பட்டு அரசாங்கத்தின் அனுசரணை நிலங்களில் வளர்க்கப்படுகிறது. அதாவது ஆராய்ச்சிகளுக்காகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த இடம் பெருசாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸ். கூடுதலாக வந்து வெளி மாவட்டங்கள் அதாவது ஈர வலயங்களை பொறுத்தவரையில் இது வந்து அதிகம், அங்கே வந்து இருக்கிறது அதிகம். இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் ஒன்று இருக்குது. இது இந்த கண்டுபிடிக்கக்கூடியது என்னென்னா, இந்த NLDVயில் வந்து மஞ்சள் வெள்ளை கருப்பு நிறங்களாலான வேலிகள் அடைச்சிருப்பினா இப்போ சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் நீளம் உள்ள பரப்பளவில் இந்த இடம் வந்து இங்கே விஸ்தரிச்சிருக்குது. அதிக அளவில் இங்கே தென்னை வளங்கள் தான் கூட. தென்னை அபிவிருத்தி சபை மாதிரி இங்கே தென்னையை வளர்த்து அதன் மூலம் அபிவிருத்தியல் ஆராய்ச்சிகள் செஞ்சு கொண்டிருக்கணும். வந்து பார்த்திங்கன்னா இப்போது இயக்கச்சி சந்தியால் போய்கொண்டிருக்குது. இயக்கச்சி சந்தி உங்களுக்கு பழக்கப்பட்ட இடம். அதாவது கூடுதலாக இங்கே ரீச்சாக வர பயணிகள் இந்த இயக்கச்சி சந்தியால் தான் நாங்கள் நீங்கள் ரீச்சாக பார்க்க போக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணத்தில் இருந்து வலிக்கிட்டு சரியாக 1 மணித்தியாலமாகுது. அதாவது 7:20க்கு யாழ்ப்பாணத்தில் வலிக்கிட்டு நாங்கள் 7:25க்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8:25. 1 மணித்தியாலங்கள் கடைந்த நிலையில் நாங்கள் இயக்கச்சி சந்திக்கு வந்திருக்கோம். ஆன இரவு கடல் நீர் ஏறிய கடற்கிற வீதி வழியாக தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். A9 ரோட். இதில் வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா புகையிரத தண்டவாளமும் வந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் அதாவது இன்றைய நாளில் வந்து யாழ்ப்பாணத்திற்கான புகையிரத சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்குது. மாகோவிலிருந்து காங்கேசன்துறையிலான புகையிரத சேவைகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது அபிவிருத்தி பணிகளுக்காக. இதில் வந்து தெரிகிற இடம்தான் வந்து பார்த்திங்கன்னா உப்பளம். ஆன இரவு உப்பளம் இலங்கையிலேயே உப்பு உற்பத்தி செய்கிற இடங்களில் இதுவும் ஒரு ஃபேமஸான இடம். அந்த இடத்துல தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அதாவது மிகப்பெரிய கட்டிடம் ஒன்று பார்த்திங்கன்னா உப்பு உற்பத்தி செய்கிறதுக்காக. நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரியாக 8:35 நெருங்கி கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக காணொலியை பார்த்து கொண்டிருங்க. போய்கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து பரந்தன் சந்திக்கு அருகாமையில் வந்துட்டோம். நேரம் வந்து பார்த்திங்கன்னா 8:45 8:45 பரந்தன் சந்திக்கு வந்திருக்கிறோம். இந்த பரந்தன் சந்தியால் திரும்பி தான் முல்லைத்தீவு போகிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பரந்தன் சந்தியிலிருந்து உங்களால் இடப்பக்கம் திரும்பி மன்னாருக்கான பயணத்தை மேற்கொள்ளலாம். 9 மணியை நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் பேருந்தானது கிளிநொச்சிக்குள்ளே என்டர் ஆகுது. உண்மையிலேயே இந்த கிளிநொச்சி வந்து மிக பிரசித்தி பெற்ற இடம். என்னென்று பார்த்திங்கன்னா A9 ரோட் அதாவது A9 வீதி அமைப்பில் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் இரட்டை பாதைகளை கொண்ட A9 வீதி அமைப்பு இந்த கிளிநொச்சியில் மாத்திரம்தான் இருக்குது வடமாகாணத்துக்கு. இது வந்து உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். பழைய அரசாங்க இந்த அபிவிருத்தி பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு வினைத்திறன் மிக்க பணி தான் இந்த A9 பாதையை இரட்டை பாதைகள் கொண்டதாக விஸ்தரிக்கப்பட்டது. கிளிநொச்சி ஆரம்பத்திலிருந்து கிளிநொச்சி நகர முடிவு வரைக்கும் இந்த இரட்டை பாதை வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த நடுவில் வந்து இந்த இரட்டை பாதையின் நடுவில் வந்து பூக்கண்டுகள் மற்றும் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்குது. உண்மையில் இது ஒரு நல்ல விடயம். பாருங்கள், அதில் வந்து பாதசாரிகள் கடவைகள் வந்து பக்கத்தில் இருக்குது. பாருங்கள், இப்போ நான் அதில் காட்டுறேன் பாருங்கள். பாதசாரிகள் கடவை அதில் இருந்தும்
இப்போ நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க 3 பயணிகள் வந்து பஸ்ஸால் இறங்கி அங்கால குறுக்க போய்கொண்டிருக்கணும். இது உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பற்ற விஷயம். குறுக்கால ரோட்டில் பாதசாரி கடவையால் கடக்காமல் விடுறது. கிளிநொச்சி பேருந்து நிலையத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். நேரம் வந்து சரியாக 9 மணி. நீங்கள் கண்டி போக நினைக்கிற பயணிகள் வந்து கிளிநொச்சி பேருந்து நிலையத்தில் 9 மணிக்கு வந்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து 7:25க்கு வலிக்கிற பஸ்ஸை உங்களால் பிடித்து கொள்ள முடியும். இந்த பஸ்ஸை வந்து புக் பண்ணியும் போகலாம். அந்த முறைகள் பற்றி நான் வீடியோட இறுதி பகுதியில் சொல்கிறேன். என்ன மாதிரி பஸ்ஸில் ஆசனங்கள் புக் பண்ணுறது, என்ன மாதிரி போகிறதுன்ற பற்றி இப்போ கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வலிக்கிட போகிறோம். இது பாருங்கள், இளநமடு வீதியால் வந்து தான் கிளிநொச்சி திருப்பி வந்து நாங்கள் ஏனையின் ரோட்டில் ஏற போகிறோம். இதெல்லாம் வந்து பாருங்க, அந்த COOP என்று சொல்லி, அதாவது கோஆப்ரேட்டிவ்ன்ற ஒரு கட்டடம் உண்டு. பேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ முருகண்டி விநாயகர் கோயிலுக்கு முன்புறத்தால் போய்கொண்டிருக்குது. வழமையாக அரச பேருந்துகள் வந்து முருகண்டி விநாயகர் கோயிலில் தரிக்கிறீங்களே, ஏனெண்டா நேரத்துக்கு ஓடணுமென்று போயிடுவினோம். தனியார் பேருந்துகள் முருகண்டி விநாயகர் கோயிலில் நின்று கொஞ்ச நேரத்தால் தான் வலிக்கிறது. நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த முருகண்டி விநாயகரில் கச்சான் வந்து ஃபேமஸ், முருகண்டி கச்சான் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. முருகண்டியை தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். பேருந்து வந்து ஒரு 90-95 கிலோமீட்டர் per hour, அதாவது மணித்தியாலத்துக்கு 95 கிலோமீட்டர்கள் என்ற வேகத்தில் வந்து போய்கொண்டிருக்கு. கீழே பாருங்கள், அந்த வெள்ளை கோடு வந்து இப்படி கடந்து கொண்டு போகுது. இதை பார்க்கவே ஒரு பயமாக இருக்கும். அதோடு அங்கேருந்து வர வாகனங்களும் சொயிங்கன்னு அப்படி கடந்து கொண்டு போகுது. சரியான வேகத்திலான்னு போகிறார். ஏனெண்டா 7 மணித்தியாலத்துக்குள்ளே இந்த 400 கிலோமீட்டர் பயணத்தை முடிக்கணுமென்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே. மாங்குளம் பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். மழை வந்து பெய்ய வலிக்கிட்டுது. பாருங்கள், மலைகளால் தான் போய்கொண்டிருக்கு. ரோட்டெல்லாம் அப்படியே நனைஞ்சிருக்கு. இப்போ வந்து மழை கொஞ்சம் குறைவு. நாங்கள் வாரத்துக்கு முதலே மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஒரு மழை தான் அடித்து பெஞ்சிருக்குது. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். பேருந்து மிக வேகமாக தான் போய்கொண்டிருக்கிறதால ஜன்னல் ஓரத்துக்களால் நீர்த்துளிகள் வந்து சிந்தி கொண்டிருக்குது. மாங்குளத்தை வந்து கிட்ட நெருங்கிட்டோம். தெரியும், மாங்குளத்தில் இருந்து தான் நீங்கள் முல்லைத்தீவு போகிறதுக்கு மாங்குளத்தில் இருந்தும் ஒரு ரோட் இருக்குது. சில பேர் வந்து முல்லைத்தீவு போகிறாக்கள் மாங்குளத்தில் இறங்கி முல்லைத்தீவு பஸ் எடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே இதில் வந்து பாருங்கள், பெட்ரோல் செட் அடியில் முன்னுக்கு வெள்ளங்கள் நிற்கிது பாருங்கள். இதுக்கு முதல் சரியான மழை தான் பெஞ்சிருக்குது போல். சரியான வெள்ளம் நிற்கிது பாருங்கள். இப்படியே மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு முன்னால் போய்கொண்டிருக்கிறோம். மாங்குளம் ஆதார வைத்தியசாலை பக்கத்தில் வந்து அஞ்சல் அலுவலகம் இருக்குது மாங்குளத்தின். இங்கேயும் வந்து சரியான மழை தான் பெஞ்சிருக்கு மாங்குளத்தில். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் நல்ல மழை பெஞ்சிருக்கும். பாருங்கள், இந்த பஸ்ஸுன்ற உட்புறம் வந்து கொஞ்சம் மழை தானே இருக்கவும் கஷ்டமாக இருக்குது. சீட்டுகள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத சீட்டுகள் என்றபடியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போய்கொண்டிருக்கிறோம். 7 மணித்தியால ட்ராவலும் சரியான கஷ்டமாக இருக்குது இந்த மழைக்கு. இல்லை, அதோட கண்ணாடியே மூடியாச்சு. மழை கொஞ்சம் பெருசாக பெய்ய வலிக்கிடுது. இவ்வளோக்கு காற்றும் வருது இல்லை, சீட்டும் ஒரு வாய் கிடக்க அப்படியே ஒரு இடுக்கு பிடிக்கணுன்ட்டு இருக்கிறோம். முன்னுக்கு பாருங்க, அந்த வைப்பர் வந்தவளோ வேகமாக வேலை செய்யுது. அவ்வளோத்துக்கு மலைகளில் தான் பஸ் போய்கொண்டிருக்கு. 2.5 மணித்தியாலம், சுமார் 2.5 மணித்தியால பயணத்துக்கு பிறகு வவுனியா பேருந்து நிலையத்தை வந்து அடைஞ்சிட்டோம். இப்போ வந்து வவுனியா பேருந்து நிலையம் புதிய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் பஸ் போயுது. இதில் வந்து கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் அப்படி இருந்து வந்தது கொஞ்சம் இறங்கி போய் வழியில் இளைப்பாருவோம். அதோடைய சாப்பிட முடியுமென்னாலும் சாப்பிடுவோம். வாங்க தொடர்ச்சியாக வவுனியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலமாக 10 மணி 10 நிமிடம். 10 நிமிஷத்துக்கு முதலே வந்துட்டோம். என்னென்னா பார்த்தீங்கன்னா வவுனியா வந்துக்கிட்டே கொஞ்சம் மழையாக தான் இருக்குது பாருங்களேன். விடிய மழை பெஞ்சிருக்கு, இப்போ மழை இல்லை. அப்படியே வந்து பஸ் வந்து இதெல்லாம் அடிக்கிறது. கண்டி பஸ் வந்து பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் வந்து பஸ் நிற்கிது வந்து.
அப்படியே வந்து பாருங்கள் வவுனியா பஸ் நிலையம். இதில் என்ன சொல்ல வேணும்னு நினச்சினாண்டா பஸ் வந்து சரியான ஃப்ரீயாக வருது. இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான பஸ் தான். கொஞ்சம் இன்றைக்கு வந்து ஃப்ரீயாக வருது. என்னென்னு தெரியலை, வருட தொடக்கங்களில் வந்து இப்படி இருக்குமோன்றது வந்து எனக்கு தெரியலை. இப்படியே வந்து போகிறோம் நாங்கள். நீ வந்து அப்படியே இன்னும் எங்களுக்கு எத்தனை ஒரு 4 மணித்தியால் பயணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வவுனியா பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு எக் பன் எடுத்துருந்தாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா. உள்ளுக்கு வந்து இன்னொரு எக் பன் இருக்குது, அதில் முட்டை பொரியலை செய்யணும். அது அப்படியே பஸ்ஸுக்கு போயிட்டு சாப்பிடும். இதை போய் இதில் சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறிட்டு போகும். காலமாக சாப்பாடு இதுதான். இந்த பனிசுகள் வந்து பாருங்க, முட்டை பொரியல் வச்சிருக்கணும், நல்ல வடிவாக இருக்குது. அதாவது எக் பன் தான். இது 120 ரூபா தான். நீங்கள் பாருங்க, அடுத்த பஸ்ஸும் வந்துட்டுது. இது வந்து இப்போ இதுக்கு பிறகு வலிக்கிட போகுது. வவுனியா பேருந்து நிலையத்தை விட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியாக 10:30க்கு பஸ் வந்து வலிக்கிடுது. நல்ல மழை பெஞ்சிருக்கு பாருங்க. டவுனும் வந்து நல்ல கிரௌடாக தான் இருக்குது. வவுனியா நகர பாருங்க இவ்வளோ பிஸியாக இருக்குண்டு. எந்த முதல் காணொலியில் வந்து நான் வவுனியா நகரத்தை பற்றி ஃபுல்லாக அப்டேட் ஒன்று கொடுத்துருப்பேன். நான் அதை பார்க்காதாக்க மறக்காமல் போய் வவுனியா காணொலியை பார்த்துட்டுங்க. வவுனியா பற்றி முழுக்க தெளிவாக விளக்கியிருப்பேன். வவுனியாவிலிருந்து வலிக்கிட்டு அரை மணத்தியால பயணத்துக்கு பிறகு நாங்கள் இப்போ மதவாச்சி சந்தியை வந்து நெருங்கிட்டோம். அதிகளவான தொலைதூர பேருந்துகள், அதாவது நீண்ட தூர பேருந்துகள் வந்து மதவாச்சியிலேயும் வந்து சாப்பாட்டுக்கு இறக்குறது. ஆனால் எங்களோட பஸ் வந்து வவுனியாவிலேயே உணவுக்காக நிறுத்தப்பட்டதால் மதவாச்சியில் நிற்பாட்டாது. அப்படி மதவாச்சி பேருந்து நிலையத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கோ. காணொலியின் இறுதி பகுதியில் சரியான சுவாரஸ்யமான விடயங்கள் உள்ளடங்கி இருக்குது. மறக்காமல் காணொலியை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மதவாச்சி பேருந்து நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறோம் பாருங்கள். ஒரு சிறிய பேருந்து நிலையம்தான் இது பாருங்களேன். அதாவது சிறியன்னு சொல்ல முடியாது, ஒரு நடுத்தர அளவில் பேருந்து நிலையம். இங்கேயே பேருந்து நிலையங்களில் வந்து அதிகமாக இந்த படங்கள் இருக்கிறோம் பாருங்கோ. அதோட மழை பெய்ய வலிக்கிட்டது. இந்த உளுக்குளம் மண்டலம் குளம் இருக்கான் ஊருக்கு பாருங்க. சரியான சனத்தை தான் அந்த கிராமங்களை அழகுபடுத்தும் செயற்திட்டத்தின் கீழே வந்து இந்த இடங்களை வந்து படங்கள் கீறி வர்ணத்தால் அழகுபடுத்திக்க பாருங்க. அதில் எல்லாம் வந்து வடிக்குது. அப்படியே வந்து ஒரே சனத்தொகையாக தான் இருக்கு பாருங்க. மதவாச்சியை கடந்து மிகிந்தலை நோக்கி பேருந்து பயணித்து கொண்டிருக்குது. இப்போ வந்து போகிற இடம் வந்து டிப்பா சூறாவளியால் மிகவும் பாதிப்புக்குள்ளான இடம்தான். அதாவது பாருங்கள், வயல்வெளியெல்லாம் வெள்ளப்பெருக்கால் சரியாக சேதமட்டது. இதில் வந்து ஒரு குறுக்கால் வந்து ஒரு சின்ன கிளையாறு ஒன்று கிடக்குது ரோட்டால். டிப்பா சூறாவளியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இந்த பாலத்துக்கு மேலால் வந்து 8 அடி உயரத்தில் தண்ணி பாய்ஞ்சேன்னு சொன்னவே பாருங்கள். இந்த பாலத்தில் மிக மெதுவாகத்தான் பஸ்ஸும் போகுது. அதோட அங்கே சைட்டுகளை பாருங்களேன், அந்த தண்ணி அடித்து கொண்டு போய் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு கரையில் வந்து இப்போ புனரமைச்சு கொண்டிருக்கணும். என்றாலும் இந்த நெல் வயல்கள் வந்து பாரிய சேரத்தை அனுபவித்தது இந்த டிப்பா சூறாவளி வெள்ளத்தால். பார்த்திங்கனால தெரியும், தண்ணி ஓடினத்தால் அந்த நெல்லுகள் அடிபட்டு போனது அப்படின்னு கணக்க சேதம் வந்து இந்த இடத்துல மட்டும் ஏற்பட்டிருந்தது. இப்போ அந்த இடத்துல தான் போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் போக போக இப்படியான பாதிப்புட்ட இடங்களுக்குள்ளால தான் போக போகிறோம். இப்போ தான் மீண்டு வந்திருக்குது பஸ் சேவையெல்லாம். பேருந்து வந்து இப்போ மிகிந்தல பிரதேசத்தை வந்து அண்மிச்சிட்டுது. மிகிந்தல சுற்றுவளைவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிகிந்தல சந்தியில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா மிகிந்தல குன்றுக்கு நீங்கள் டூரிஸ்ட் அடிக்கடி வாரவே அந்த இடங்களால தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இது கொஞ்சம் ஒரு அழகு கூடிய இடம்தான். பாருங்கள், மிகிந்தல சந்தைக்கிட்ட வந்துட்டோம். இந்தியாவில் கொஞ்சம் கடத்தொகுதிகள் அப்படியே கூடிக்கொண்டு வருது. நகரத்தை நெருங்க கடத்தொகுதிகள் கொஞ்சம் கூடுது. இந்த சந்தையிலேருந்து திரும்பி தான் அனுராதபுரம் நோக்கி போகிறது. அதுலேயும் போகலாம், வேறு இடங்களாலையும் போகலாம். இதில் வந்து பாருங்கள், மிகுந்தல சந்தி அப்படியே நேராக போய் நாங்கள் திரும்பி போவோம். பாருங்கள், அந்த சைட் ஃபுல்லாக நல்ல அழகாக மரங்கள் எல்லாம் வளர்த்து அதோட சிலைகள் எல்லாம் வச்சுருக்கணும். என்ன சிலைகள்ண்டு போய் பார்க்க முடியலை. அப்படியே பாருங்கள், அந்த 2 கரையும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குண்டு.
இந்த புல்லுகளை வடிவாக நீட்டாக வெட்டி அதை இடைக்கிடையில் மரங்கள் நிற்கிறத வந்து பார்க்க ஒரு அழகாகத்தான் இருக்குது. மிகுந்தல குன்றுக்கு நீங்கள் சுற்றுலா வந்திருந்தியா கட்டாயம் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படிப்பட்ட இடம் உண்டு. அதோட இங்கே கொஞ்சம் குரங்குகள் மானுகள் கொஞ்சம் கூட காட்டு பிரதேசம் தானே, அவைகளும் கொஞ்சம் அழகாக தான் இருப்பினோம் இந்த இடங்களில் வந்திருக்கீங்க. அப்படி இங்கே பாருங்கள், இதில் அந்த பழைய கட்டடம் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இது பழைய அரசர் கால கட்டடங்கள் போல். இந்த கட்டடங்களோட சிதைவுகள் மாத்திரம் மிஞ்சி இருக்குது பாருங்கள். இதில் சுற்றுலா பயணிகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் இந்த இடத்துல பாருங்கள். இந்த விகாரைகளோட சிதைவுகள், அனுராதபுர கால கட்டடங்களோட சிதைவுகள் என்று சொல்லி நாங்கள் காப்போத சாதாரணத்தில் படிச்சிருக்கிறோம். இது வந்து பழைய அனுராதபுர காலத்திலிருந்து ஒரு அரண்மனைகள் வீடு கட்டடங்களோட சிதைவுகள் என்று சொல்லி. ரம்பேவ என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இதுவும் ஒரு சிறிய நகரம்தான். இந்த நகரத்தால் திரும்பியும் அனுராதபுரத்தை நாங்கள் சென்றடையலாம். ரம்பேவ என்ற இடத்தால் ஏனையின் ரோட்டால் தான் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் பயணம் ஆரம்பித்து இப்போது 4 மணித்தியாலங்கள் முடிவடைகின்றது. இதை பாருங்கள், இது வந்து டிப்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம்தான். இந்த ஆற்று பெருக்கால் வந்து பாருங்கள், சைட் 2 கரையும் வந்து அந்த அபாய குறியல் வந்து நட்டு வச்சிருக்கணும். அதோட திருத்த பணியெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. பெரிய அளவில் ஒரு சேதம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எல்லாம் மீள் உருவாக்கங்கள் நடந்து கொண்டிருக்குது. இப்படியே நாங்கள் கெக்கிராவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் வந்து பாருங்க, வீதியிலலாம் வளைஞ்சு கொண்டு போவோம். ரம்பேவ இடத்தால் தாண்டி போய்கொண்டிருக்க இடையில் ஒரு சிறிய நகரம் உண்டு. கெக்கிராவாக இருக்க வாய்ப்பில்லை. கெக்கிராவுக்கு முதல் வந்து ஒரு சாப்பாட்டு கடையில் நிப்பாட்டுறவ. இந்த நகரத்தின் பேரை என்னால் ஊகிக்க முடியலை, என்னென்னு தெரியலை. ஆனால் கொஞ்சம் பெரிய நகரமாக தான் இருக்குது. ஏனெண்டா இரட்டை போக்கு பாதைகளும் இருக்குது. அதோட கடத்தொகுதியிலும் கொஞ்சம் கூடவாக இருக்குது. இந்த இடத்துல தான் போய்கொண்டிருக்கிறோம். 4 மணித்தியாலமும் 15 நிமிடங்களும் நாங்கள் பயணத்தை தொடங்கி கடந்து விட்டது. பேருந்தும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறார் இந்த இடத்தால். எவ்வளவு ஒரு பெரிய இடமாக பாருங்கள். வாகன நெரிசல்களும் ஓரளவு குறைவு தான் என்றாலும் நகரம் வந்து கொஞ்சம் பெரிய தான் இருக்குது. என்னென்னு தெரிஞ்சாக்கள் மட்டும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து சாப்பிட இறக்கி ஒரு இடத்துல பாருங்க, யாழ்ப்பாணம் கண்டின்னு ஒரு பஸ் வந்து கண்டியிலேருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போய் கொண்டிருக்குது. இடத்தின் பேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மரடன்கடா வேலை என்ற இடத்துல வந்து இது வந்து அரச பேருந்துகளுக்காக மட்டும் உணவு சாப்பிட்றதுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு விடுதி தான் இந்த இடம். இதை வந்து இப்படியே நாங்கள் மலை செலவோட வசதிகளை பாவனை செஞ்சு போட்டு அப்படியே வந்து எதுவும் சாப்பிட முடியுமெண்டா சாப்பிடுவோம், இல்லாட்டி வசதி திருப்பி போவோம். இப்போ தான் மௌனியால் இருந்து வலிக்கிட்டு தான் அதுக்கு நீ இன்னொரு இடத்துல வந்து உனக்கு சாப்பிட ஆக்கிட்டீங்கன்னா. இந்த குளிர்பான போத்தல் வந்து உங்களில் தெரிஞ்சிருக்கும் மாதிரியில் 150 ரூபாய்க்கு 3/4 லிட்டர் வரும் நினைக்கிறேன். 250 மில்லிலிட்டர். இந்த இடத்துல வந்து இதுதான் இப்போ வாங்கியிருக்கிறோம். அப்படி கொஞ்சம் வெயில் அடிக்குது. என்னண்டா இடையிடைக்க மழை பெய்யுது, இடையிடைக்க வெயில் அடிக்குது. அப்படியே கொஞ்சம் குளிர்பானம் குடித்து கொண்டு அப்படியே இஞ்சால நிற்காது சாப்பிட்ற இடங்கள்ல. அப்படியே நேர நீ கண்டி டவுன்லாம் போய் நிற்கும். அப்போ இதில் ஒரு குளிர்பான போத்தலை வாங்கினது அப்படியே போவோம். எங்கிட்ட பஸ் நிற்கிது. அது கொழும்பு வரைக்கும் வந்து ஓடி இருக்குது. பிறகு வந்து இப்போ கண்டியன்னு மாற்றி போட்டிருக்கோம். அதாவது பழைய போட் வந்து கொழும்பு பண்ணிருக்கு இந்த பஸ்ஸுட்டு. அப்படியே வாங்கின சோடாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு கொண்டு வலிக்கிட்டுட்டோம். பேருந்து வந்து கெக்கிராவை டவுனுக்கு கிட்ட வந்துட்டுது. இந்த கெக்கிராவை வந்து கொஞ்சம் பிரபலமான இடம். இதால் வந்து திருப்பியும் நாங்கள் அன்றாபுரத்துக்கு போகலாம். உண்மையாக கண்டியிலிருந்து அன்றாபுரம் நோக்கி செல்கிற பேருந்தும் இந்த கெக்கிராவால் திரும்பி தான் அன்றாபுரத்தை போய் சென்றடைகிறது. அதோட இதில் ஒரு சின்ன ரயில்வே கடவையும் பாருங்கள். இந்த ரயில்வே கடவை வந்து இந்த ரயில்வே இதால் வந்து போனீங்கன்னா உங்களால் மட்டக்களப்பு திருவோணமலை பாதை, அதாவது கல்லோயா ஜங்ஷன் வரைக்கும் இது போகும். இப்போ இந்த அங்கால திரும்பி மட்டக்களப்பு
திருவோணமலையை நோக்கி உங்களால் போயிடத்தில் பயணிக்கலாம். இப்போ போயிடதும் போகிற தானே கேட்குறா டவுனை வந்து நெருங்கிட்டான். கெக்கிராவா பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். பஸ் வந்து கெக்கிராவா பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போகல. என்னடான்னு பார்த்தா டைம் போயிட்டு தான் போகணும் கொண்டு இந்த கெக்கிராவா வழியிலேயே நிப்பாட்டி கொண்டு போயின பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகல, அப்படி அந்த சுற்று வளைவுக்கு அருகாமையிலே நிப்பாட்டிட்டு அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறார். கொஞ்சம் வேகமாக தான் டிரைவர் ஓடுறார். தமிழால் தான் கதைச்சி பார்த்தது. வேகமாக போகணுமாமன்ட்டு போகிறார். கண்டிலையும் வாகன நெரிசலாம் வேகமாக போனால் தானே தங்களால் அந்த டைமுக்குள்ளே கொண்டே பேருந்தை நிறுத்த முடியுமென்று சொன்னார். சரி போய்கொண்டிருப்போம். இப்படியே தொடர்ச்சியாக பயணத்தின் பிறகு தம்புள்ள நகரத்துக்கிட்ட வந்துட்டேன். உண்மையிலே தம்புள்ள வந்து இலங்கையிலே ஒரு பிரசித்தி பெற்ற நகரம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மரக்கறி சந்தை எல்லாம் இங்கே தான் இருக்குது. பிரபலமான மரக்கறி சந்தை ஒன்று இருக்குது. அதோட பிரதான மார்க்கங்கள், அதாவது பிரதான நகரங்களுக்கு இடையிலான பயணப்பாதைன்ற மத்திய நிலையமாகவும் இந்த தம்புள்ள தான் இருக்கிறது. குறிப்பாக அனுராதபுரம் இருந்து வர ஏனையின் ரோட்டாக இருக்கட்டும், திருவோணமலை, கொழும்பு, கண்டி அப்படியான பிரதான நகரங்களுக்கு இடையிலான பாதைகள்னு மைய இடம் வந்து இந்த தம்புள்ள தான். அதிகளவான பயணிகள் வந்து தம்புள்ளையில் இறங்கி பஸ்ஸுகள் மாறி ஏறக்கூடிய மாதிரியும் இருக்குது. இப்போ தம்புள்ள சந்திக்கிட்ட தான் வந்துட்டேன். தமிழில் இப்போ நான் போகிற இடத்துல இருந்து இந்த வலக்கை பக்கம் திரும்பினா திருவோணமலை நோக்கியும், இடக்கை பக்கத்தால் நேராக போனால் வந்து கொழும்பு நோக்கியும் போகலாம். நாங்கள் போய் அப்படியே திரும்பி கண்டிக்கான பாதையை தான் தேர்ந்தெடுக்கணும். ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரசித்தி பெற்ற நகரம் தான் இந்த தம்புள்ள. பாருங்கள், அப்படி தம்புள்ளையில் வந்து இதுவும் ரெட்டை வழி போக்கு, அதாவது ரெட்டை வழி பயணப்பாதை தான் இதுலேயும் போட்டிருக்கணும். அதாவது வாகன நெரிசலை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக. தமிழில் சந்தி, அதாவது மணிக்கூட்டு கோபுரத்தடிக்கு வந்துட்டோம். இதால் இந்தியாவில் வலக்கை பக்கம் திரும்பி போனால் கண்டியும், இப்போ நீங்கள் பார்க்குற இடக்கை பக்கம் திரும்பி போனால் கொழும்பை நீங்கள் சென்றடையக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த தமிழில் வந்து ஒரு இடம் வந்து மிக ஃபேமஸ். என்னென்னு சொன்னீங்கன்னா அந்த தென்தோட்ட பேக் ஹவுஸ்ன்ட்டு பேர் வடிவாக தெரியல, பேக் ஹவுஸ்ன்றிருக்கு. இங்கேயும் வந்து அதிக அளவில் வந்து திருவோணமலை கொழும்பு பஸ்ஸுகள் வந்து இந்த இடத்துல உணவுக்காக நிப்பாட்டுறது. அந்த இடத்துல வந்து வாங்கி சாப்பிட்ட ஒரு ஞாபகம். யாரும் அந்த பேக் ஹவுஸில் வந்து உணவுகள் வாங்கி சாப்பிட்ருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கண்டியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அங்கால திரும்பி போயிருந்தால் கொழும்பு. இனி இந்தியாவில் அப்படியே வந்து மாத்தலை, அக்குரணை, கண்டி என்று இன்னும் ஒரு 3 மணித்தியாலங்க பயணங்கள், 2 மணித்தியாலம் 2.5 மணித்தியால பயணங்களில் நாங்கள் கண்டி நகரை வந்து நெருங்கிடுவோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து கொண்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணி போட்டு பாருங்கள். தம்புள்ள நகரத்தை தாண்டின உடனே இந்தியாவில் வந்து மலையக பிரதேசங்கள் ஆரம்பித்திடும். அதாவது மலையில் வந்து ஏறி போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை, இப்போ மழை பெஞ்சது தானே, ஒரு குன்று ஒன்று, மலையில் சொல்ல முடியாது, ஒரு சிறிய குன்று ஒன்று. அந்த குன்றில் வந்து மழை பெஞ்சு வளைஞ்சு ஓடினது. இப்போ வெயில் அடிக்க அந்த வளைஞ்சோடின இடங்கள் வந்து அந்த தண்ணியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்க எங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சிகள் மாதிரி அதில் உங்களுக்கு தெரியல. ஒரு இங்கே பாருங்கள், அந்த மேலே வந்து தெரியுது பார்த்தீங்களா, இந்த கோடுகள் மாதிரி நீர் வழிந்தோடிய இடங்கள் வெயில் பட நல்ல வடிவாக இருக்குது. அப்படியே போவோம். இஞ்சால அப்படியே மேலையில் ஏற வேண்டியிருக்கும். நீ இப்படியே மேலையில் ஏற போகிறோம். இப்படியே மாத்தலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மலையுடன் கூடிய ஒரு சமதரை, அதாவது மலைகளுக்கு இடையிலான சமவெளி பிரதேசத்தில் தான் போய் கொண்டிருக்கிறோம். 2 கரையும் பாருங்கள் மலையெல்லாம் தான் இருக்குது. எனக்கு அங்காளி கரையை காட்ட முடியலை. நான் வசண்ட ஒரு கரையில் மட்டும் இருக்கிறதால நான் இஞ்சாலிக்கு பக்கத்தை மட்டும்தான், அதாவது எனது இடக்கை பக்கம் வசண்ட இடப்பக்கத்தை மட்டும்தான் காட்டிக்கொண்டு வாரேன். அங்காலையும் நல்ல வடிவான காட்சிகள் இருக்குது. அது பஸ்ஸுக்கு மேலே ஏறி இருந்தால் தான் அதெல்லாம் காட்டலாம். மழை பெய்ய வலிக்கிட்டு பாருங்க இஞ்சால. அதாவது இடையிடைக்க பயணப்பாதைன்ற இடையிடைக்க வந்து மழை பெஞ்சுன்ட்ருக்குது. அதோட மலையக பிரதேசமும் ஆரம்பிச்சிட்டுது. நேரம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 கிட்ட நெருங்குது. ஸ்கூல் விடுற டைம் தானே, அதால் கொஞ்சம் ரோடெல்லாம் பிஸியாக இருக்குது. பாருங்கள், இந்த சைட்டில் வந்து நல்ல வடிவாக பெயிண்ட் பண்ணி வச்சுக்கணும் அழகாக. அப்படி வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இதில் வந்து பாருங்க ஒரு பெரிய ஏசி பஸ் வந்து உள்ளுக்கு பார்க் பண்ணி கொண்டிருக்கணும். அதோட மழையும் கொஞ்சம் பெய்ய வலிக்கிட்டு அதிகளவாக.
வாகன நெரிசல் மெல்ல மெல்ல கூடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேரம் வந்து சரியாக 1:30 பள்ளிக்கூடம் வர்ற நேரம், பாடசாலை வளாகங்களுக்கால போய்க்க வந்து வாகன நெரிசலும் கூடும். அதோட ஆஃபீஸ் முடிஞ்சு வாராக்களும் வருவினம் தானே. பாதைகள் வந்து இங்கே வளைஞ்சு வளைஞ்சு போக வலிக்கிட்டுரும். இன்னும் போக போக இன்னும் வளையும். அந்த கூடுதலாக பயண பாதைகள் மலையத்தில் சத்தி எடுக்கிறது கூட. பள்ளிக்கூடம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன்னு பாருங்கள். வழியிலேயே மாணவர்கள் வந்து வெள்ள சீருடையோட கணவர் நிற்கணும் பாருங்கள். பாடசாலையில் முடிஞ்சு மாணவர்களும் வெளியேற வலிக்கணும். அதால் வாகன நெரிசலும் கொஞ்சம் கூடிட்டுது. இந்தியாவில் இனி போக போக டிராஃபிக் ஜாம்னு சொல்லிக்கணும். ஏனெண்டா கண்டியில் இந்த மாதிரி டைம்கள், அதாவது பின்னேற டைம் வந்து கண்டிக்கு உள்நுழைகிறது வந்து மிக சிரமமாக இருக்குமாம். என்னென்று பொறுத்திருந்து பார்ப்போம். போய்க்கு நாங்கள் எப்படி போகிறோம்ன்றதையும் பார்ப்போம். போகிறோங்க உண்மையிலேயே வாகன நெரிசல் தானோன்றதை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்படியே பாருங்கள், இதுலேயும் டவுன் ஒன்று தான். அப்படி இந்த மலையில் பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த சமதரையால் போய்கொண்டிருக்கிறோம். அங்காலையும் மேலே அந்த நடுவுக்குள்ளே வந்து வயல் செய்கை நெற்செய்கை செஞ்சுருக்கணும். படிக்கட்டு முறையில் வந்து நெற்செய்கைகள் கொஞ்சம் செஞ்சுருக்கணும். அதில் பாருங்கள் வாகன நெரிசல் மெல்ல மெல்ல கூட்டிட்டுது. பஸ்ஸு மிகவும் மெதுவாக தான் போய்கொண்டிருக்கிறார். ஒரு 30-35 கிலோமீட்டர் வரல தான் போய்கொண்டிருக்கிறார். இனி தொடர்ச்சியாக இதே விஷயம் தான் சொல்லி நம்ம இப்படியே போக போக மெல்ல மெல்ல குறைஞ்சி கடைசியாக பஸ் உருட்டி கொண்டு போகிற அளவுக்கு வேகம் குறையுமாமன்ட்டு சொல்லி நம்ம பார்ப்போம் போகிறதுலேருந்து. மாத்தளை டவுனாக நெருங்கினோடனே வேறுங்க இவ்வளோ சனத்துக்கு வந்து வாகன நெரிசல் சொல்லியே இல்லை. மாத்தளை பிரதேசத்தை நெருங்கிட்டோம். இதில் வந்து பாருங்க ஒரு இந்து ஆலயம், அதாவது இந்து சமயம் பிள்ளையார் கோயில் நினைக்கிறேன். பார்ப்போம் பேர் என்னென்று பார்ப்போம். ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயம்னு இருக்குது. மாத்தளை பிரதேசம் கொஞ்சம் தமிழர் வாழ்கிற இடம்தான். அப்படி மாத்தளை டவுனுக்கிட்ட வந்தாச்சு. பள்ளிக்கூடம் விட்டுட்டு இதில் ஒரு வீதியின் பேரை பார்ப்போம். ராஜ வீதி என்ற மாதிரி தான் கிடக்குது. சூம் பண்ணி பார்ப்போம், சரியாக தெரியல. அதோட பாடசாலை முடிஞ்சு பிள்ளைகளை நடந்து வந்துருக்கணும். ராஜ வீதி என்று தான் போட்டிருக்கு. ராஜா ஸ்ட்ரீட், அதாவது தமிழ் பேரில் ஒரு ரோடு ஒன்று போட்டிருக்கீங்கன்னா. சரியாக வாகன நெரிசல் கூட்டிடுது. பார்த்தீங்களா பஸ் வந்து அப்படியே நின்றுடுது. உங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களுக்கு முன்னால் ஒரு கார் மெல்ல உருண்டு போயினோம். மாத்தளையிலே எப்படி என்ன கேண்டீன் டவுனை நெருங்க எப்படி இருக்க போதோ தெரியலை. அதோட ஆம்புலன்ஸ் சவுண்ட் ஒன்றும் கேட்டுக்கொண்டு இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். பாருங்க, இதில் வந்து பாருங்க இந்த ஹொக்கி விளையாடுற மாதிரி 2 நபர் சிலை வந்து செஞ்சு வச்சிருக்கணும். இந்த இப்படி ஹொக்கி விளையாடுற சிலையை வந்து நான் ஒரு இந்திய திரைப்படமான நட்பே துணின்ற படத்தில் வந்து பார்த்துருக்கேன். இதே சிலை மாதிரி உண்டு. அதே மாதிரி தான் அந்த ஞாபகம் தான் இதில் வந்துடுது. அதோட சரியாக வாகன நெரிசலும் கூட்டிகிட்டு போலீஸார் வந்து அதில் பாருங்க அங்கே இந்த திக்கு முக்காடுறார். வீதியின் பேரை பார்த்தீங்கன்னா வில்லியம் கொபல்லாவ வீதி என்று இருக்குது. அதோட அதில் பாருங்க நான் போலீஸாரை காட்டுறேன் எப்படி திக்கு முக்காடுறாருன்னு. அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியலை. வாகன நெரிசலும் அப்படி கூட்டிகிட்டு பாருங்க ஆள் நின்று அல்லாடிக்கொண்டு நிற்கிது. அதோட அந்த பின்னால் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒன்று இருக்குது. எங்களுக்கு பின்னால் விடாத்தில் கூவி கொண்டு இருக்குது. ஈவுண்டு போய்கொண்டு இருக்கிறோம். பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. தொட்டச்சியாக காணொலியை பார்த்து கொண்டுருங்க. சன நெரிசலால் இப்போ எத்தனை மணிக்கு போய் சேர்ற மாதிரி தெரியலை. சுமார் ஒரு 15 நிமிடங்களுக்கு மேலால் அந்த ஆம்புலன்ஸ் வந்து பின்னால் வந்து கொண்டிருந்தவர் இப்போ தான் எங்களை கிட்ட நெருங்கிட்டார் போல். இப்போ தான் கொஞ்சம் சவுண்டும் பெருசாக கேட்குது. இங்கே பாருங்கள் டிரைவர் வந்து கையை போட்டு காட்டுறாரு. முந்தி போகின்ற மாதிரி முந்தி போகிறவங்க பாருங்கள் டிரைவர் கையை போட்டு காட்டுறார். போட்டு சொல்லி பஸ் நின்றுடுது. அதாவது எதிர வர வாகனங்கள் நின்று வழி விடியணும். அவசரமாக தான் போகிற இன்னும் அவசரமாக தெரியலை. பாவம் ஒட்டு மாதிரி மாத்தளையில் இருக்கிற வாகன நெரிசலை தாண்டி பேருந்து வந்து வெளியில் வந்துட்டுது. இனி வந்து அப்படியே அக்குரணை கடுகஸ்தோட்ட கண்டியண்டு நாங்கள் போகிற இடங்கள் வந்து கொண்டிருக்கும். கொஞ்சம் வேகமாக வலிக்கிட்டுட்டார். இப்போ அந்த மூச்சு திணறலுக்கால வந்து வெளியில் வந்து பெரும் மூச்சு விட்ட வழி பஸ் வந்து போய்கொண்டிருக்குது. இந்தியாவில் வந்து ஓரளவு வாகன நெரிசல் குறைவு என்றாலும் இனி போக போக நகரங்களில் நெருங்கிய வாகன நெரிசல் கூட வரும்னு சொல்லிக்கிறேன். பார்ப்போம். அதில் பாருங்கள் இந்த ரோடுகள் வந்து இங்கே வளைய வலிக்கிட்டு பாருங்க. பஸ்ஸு கொஞ்சம் வேகமாக வலிக்கிட்டுட்டார். ஏண்டா இப்போ வேகமாக போனால் தானே அங்கே வர வாகன நெரிசலை சமாளித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பயந்து போனேன். பஸ் ஒன்று வந்து இப்படி வெட்டியிருக்கான்னு பார்த்தீங்களா அந்த ப்ரைவேட் பஸ்காரன்.
மெல்ல மெல்ல வளைஞ்சி சரியான வளைவுகள் ரோட்டுகள் இஞ்சால பாடசாலை விட்டு மாணவர்களும் வழியில் நின்று கொண்டிருக்கணும். இன்னும் போகமாக தான் போகிறோம். தொடர்ச்சியாக காணொலியை பார்த்து கொண்டிருங்க. அக்குரணை பிரதேசத்தை நெருங்கிட்டேன். இன்னும் ஒரு அரை மணித்தியால பயணத்தில் நாங்கள் கண்டியை ரீச் ஆகிடுவோம். நானும் அப்படியே பஸ்ஸுக்கு முன்பகுதியில் போய் நின்று எடுப்போம்னு பார்க்குறேன். என்னடா இஞ்சால வாகன நெரிசல் கூடுறேன்னு சொல்கிறவ கடை தொகுதிகளும் கூடவாம். பஸ் இந்த முன்பகுதியில் போயிருந்து காணொலி எடுக்கிறேன். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். அக்குரணை பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்படி ஏதால வலது பக்கம் திரும்பினா கடுகஸ் தோட்டைக்கு நாங்கள் போயிடலாம். கடுகஸ் தோட்டையிலேருந்து அங்கே ஒரு காமனத்தியாலத்தில் நாங்கள் கண்டி நகரை ரீச் ஆகிடலாம். ஆனால் இப்போவே வந்து பாருங்கள் இதில் வாகன நெரிசல் எப்படின்ட்டு மெல்ல மெல்ல தான் இறங்கி கொண்டு போகிறோம். இந்த ஆட்டோக்காரரும் முன்னால் பாருங்க சுற்றி அடித்து விளையாட்டு காட்டிக்கொண்டு நிற்கிறார். பசங்க கொஞ்சம் கோவப்பட்டு போட்டு தான் போகிறார். பாருங்க சந்திக்கு வந்துட்டோம். அக்குரணை சந்திக்கிட்ட இதால் அப்படியே திரும்பி பயணத்தை தொடர போகிறோம். இவ்வளவு வாகனம் வந்து போய்கொண்டிருக்காங்க. சனி நெரிசல் கண்டிக்கு இன்னும் இருக்கிறது இல்லை. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். கண்டிக்கு இன்னும் இருக்கிறது ஒரு 5.4 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது. அப்படியே கடுகஸ் தோட்ட டவுனுக்கிட்ட வந்துட்டோம். இதால் அப்படியே நேராக போனால் குருநாகலை போய் அடையலாம். நாங்கள் வலது கை பக்கம் திரும்பி கேண்டி நகருக்குள்ளே என்டராக போகிறோம். சிக்னல் சந்தியை வந்து நெருங்கிட்டோம். சிக்னல் வேலை செய்யலை நினைக்கிறேன். ஏன்னா அந்த மஞ்சள் லைட் வந்து விட்டு எரிஞ்சு கொண்டிருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். போலீஸார் தான் காட்டி ரஃபிக்கை வழிப்படுத்தி கொண்டிருக்கார். வலது கை பக்கம் திரும்புறதுக்கு வாகனங்கள் இல்லாதால நாங்கள் நேராக முன்னுக்கு வந்துட்டோம். அப்படியே தொடர்ச்சியாக போவோம். பாருங்கள் இதுதான் கடுகஸ் தோட்ட பாலம். உண்மையிலேயே டிப்பா சூறாவளியில் மிகவும் ஒரு சேதமடைஞ்ச பாலம் தான் இந்த கடுகஸ் தோட்ட பாலம். இதுக்கு மேலால் தண்ணி மகாவலி கங்கைக்கு மேலால் போய்கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேலால் தண்ணி வாஞ்சேன்டா யோசிச்சு பாருங்கள். அப்படியே வந்து கண்டிக்கு வரவேற்கிறோம். பார்த்தீங்களா கண்டி நகருக்குள்ளே வந்துட்டோம். இந்தியாவில் தான் அலுவல் இருக்குது. போக போக பாருங்கள் எப்படி வாகன நெரிசல் வரப்போகுதுண்டு. வந்து சேர்ந்தாச்சு. டபுள் ரோட். நாங்கள் போகிற இடத்துக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் கொஞ்சம் வேகமாக போய்கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்து கண்டி நகரத்துக்குள்ளே போகிறதுக்கு பிரச்சனை இல்லாட்டியும் கண்டி நகரத்துலேருந்து வெளியில் வாரத்துக்கு பாருங்கள் எவ்வளோ பஸ் நிற்கிதுன்னு நான் இப்படி தொடர்ச்சியாக காட்டிக்கொண்டிருக்கிறேன். எவ்வளோ தூரத்துக்கு சுமார் ஒரு நான் நினைக்கிறேன் இப்படியே போனால் இந்த முறை எங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. 3 கிலோமீட்டருக்கு முதல்ல இவ்வளோ வாகன நெரிசல்னா அங்கே 3 கிலோமீட்டர் வரைக்கும் இப்படி தான் நிற்கணும் போல் லைனில். இதை பார்த்தா எனக்கு எப்போ ஞாபகம் வருதுன்னா அந்த பெட்ரோல் தட்டுப்பாடு எல்லாம் வந்து நேரம் பெட்ரோல் செட்டுக்கு முன்னால் அப்படி வாகனங்களை அடித்து போட்டு நின்னாங்க தானே, அதே மாதிரி இருக்குது பாருங்க. இவ்வளோ லைனுக்கு நிற்கணும் அப்படியே. அந்த எல்லை இல்லை பாருங்கள். இதுக்குள்ளேயே வந்து எத்தனை பஸ்ஸுகள், எத்தனை கார்கள், எத்தனை மோட்டார் பைக்குகள், எத்தனை ஆட்டோக்கள்ண்டு அப்படியே தொட்டச்சியாக வாகன நெரிசல்லாம் இல்லையே இல்லை. ஆனால் நாங்கள் எவ்வளோ வேகமாக போய்கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா. போய்கொண்டிருப்போம். இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல பார்ப்போம். எங்களுக்கு ஃப்ரீயாக அப்படி கிடக்க. எங்களுக்கு முன்னால் ஒரு கார் ஒன்று போகிறார் பாருங்க. நல்ல மஞ்சள் கலரில் ஒரு கார் உண்டு. பார்க்க வடிவாக தான் இருக்குது. அவர் நல்ல வேகமாக உருண்டு கொண்டு போகிறார். அப்படியே கரையை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க போல் வாகன நெரிசல் உண்டு. கேண்டி இப்போ தான் இந்த இடத்துல இருந்தால் வாகன நெரிசல் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கொஞ்சம் இஞ்சால கொஞ்சம் குறைவு. அப்படியே மெல்ல வந்து கண்டி நகரத்துக்குள்ளே நுழையிற பிரதான வாயிலுக்கு வந்துட்டோம். இது வந்து ஆங்கிலேயரால் கட்டப்பட்டன்னு சொல்கிறவை. அதாவது கேண்டி நகர் ஒரு ராச்சியமாக இருந்த காலத்தில் இந்த பாதை மட்டும்தான் உள்நுழையிறதுக்கு, அதாவது வடக்கு பிரதேசத்திலிருந்து வாரவைக்கு உள்நுழையிறதுக்காக விடப்பட்டிருந்த பாதை இதுதான். இந்த பாதைகளால் வர்றது என்ன இதோட அனுகூலம் என்னென்னா போர்க்காலங்களில் வந்து வார ஆக்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த பாதை இருந்தது. அப்படியே மெல்ல இந்தியாவில் வந்துட்டோம். வந்து பாருங்கள் நாங்கள் வந்து மாட்டுப்பட்டுட்டோம். இங்கே டிராஃபிக்கு நாங்கள் மாட்டுப்பட்டுட்டோம். இவ்வளோ நேரமும் ஃப்ரீயாக வந்த பஸ் வந்து இப்போ உருளை தொடங்கிட்டுது பாருங்கள். முன்னுக்கு எவ்வளோ இதுண்டு. இப்படியே இனி மெல்ல உருண்டு போகிறதுக்குள்ளே மனுஷருக்கு விசராக போகுது. இனி எப்போ உள்ளுக்கு டவுனுக்கு வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் தான் நாங்கள் போகிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கலாம். இப்போ அந்த இதை கொஞ்சம் கடந்து மெல்ல வந்தாச்சு. இஞ்சால ஓரளவு வேகமாக போய் கொண்டிருக்கோம். எங்களுக்கு எதிர்ப்பக்கம் வந்து இஞ்சாலையும் வாகன நெரிசல் தான். அதாவது முதலே சொன்னேன் கண்டி நகரத்துக்குள்ள பின்னேற நேரம் வந்து சரியான வாகன நெரிசல். அதால் தான் வார பஸ் வந்து பெருசாக ஒரு இடத்துலையும் கன நேரம் நிற்காமல் மெல்ல எடுத்துக்கொண்டு வேகமாக வந்தது. நீங்கள் போகிறோம். இல்லை வந்து கேண்டி நகரத்துக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. கேண்டி நகரத்துக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே வந்து நாங்கள் வலதுபுறம் திரும்ப வேணும்னு நினைக்கிறேன். அப்படியே திரும்பின வேண்டாம் கேண்டி மணிக்கூடு கோபுரத்து அடியெல்லாம் போய் நாங்கள் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிடுவோம். கேண்டி மணிக்கூடு கோபுரம் தெரியுது. அப்பாடா ஒரு மாதிரி இந்தியா பயணத்தின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கேண்டி மணிக்கூடு கோபுரத்தடிக்கு இப்படியே தொடர்ச்சியாக போய் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நாங்கள் போகிற இடமான எங்கட
நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கான பஸ்ஸை வந்து எடுக்கணும். இறுதியாக வந்து கண்டி நகரத்துக்கு வந்து இறங்கிட்டோம். வாங்க இப்படியே நாங்கள் பயணத்தை தொடர்ந்து எங்களோட வீட்டை போகணும். அதே வீடு போர்டிங் நாங்கள் வாடகை கொடுத்துருக்கிற வீட்டை போக போகிறோம். சரி, இதோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த காணொலிகளை காண்றதுக்காக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.